அவள் தாய், தந்தை, சகோதர சகோதரிகள் உற்றார்களை விட்டு விலகுவது நலமாயிருக்கு. இப்ப சொல்றாரு, உன்னோட அம்மா, அப்பா, தம்பி, தங்கச்சிகளை விட்டு விலகு, உற்றார்களை விட்டு விலகுது உனக்கு நலமா இருக்குமா, நீ நல்லா இருப்பமான்னு சொல்றாரு. சிந்தித்தால், அவர்களை சிந்தித்தால், அவர்கள் மனசுக்குள்ள சிந்தித்தால், அவர்கள் சேரணும், பேசணும், பழகணும் சிந்தித்தால், அவள் நினைவுகளை நான் அறிகிறேன். மனைவி நினைவுகளை கடவுள் அறிகிறார். அவளுக்கு விரோதமாக நான் செயல்படுவேன். கடவுள் விரோதமாக அவனை நினைச்சான்னா அவளுக்கு விரோதமாக கடவுள் செயல்பாடு. மனிதனோ முகத்தை பார்ப்பான், தேவனோ அவன் இருதயத்தை பார்க்கிறான். கடவுள் சொன்ன வாசனம் இருக்கு. மனுஷன் முகத்தை தான் பார்ப்போம், நல்லவன கடவுள் தெரியாது. அவன் அப்படியே நடிப்பான், ஐயோ அப்படி நடிப்பான். ஆனா அவன் உள்ளுக்கு என்ன நினைக்கிறான்னு கடவுள் தெரியும். சரிங்களா? அதுன்னு சொல்றாரு. சிந்தித்தா, மனசுக்குள்ள அவன் நினைச்சானா, அம்மா அப்பாவோட பேச நினைச்சானா, என் மனைவி நினைவுகளை கடவுள் அறிகிறார். அவளுக்கு விரோதமாகவே நான் செயல்படுவேன் கடவுள் சொல்றாரு. எங்க